பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். இந்த காரியங்களை செய், இவைகளை செய்யாதே என்று குரு உபதேசிக்கிறார். பற்றின்றி பணி செய்யுமாறு கூறுகிறார். வேலை செய்ய செய்ய மனத்தில் உள்ள மாசுக்கள் மறைகின்றன. நல்ல டாக்டர் ஒருவர் வாய்த்துவிட்டால் அவர் தரும் மருந்தை உட்கொள்ள நோய் நீங்கி நாளடைவில் குணமடைவது போன்றது இது. கடவுள் நம்மை ஏன் உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவில்லை? நோய் குணமடையும் போது விடுவிப்பார். காமினி காஞ்சனத்தை அனுபவிப்பதில் நாட்டம் மறையும் போது விடுவிப்பார். ஆஸ்பத்திரியில் பெயரை பதிவு செய்துவிட்டால் ஓடிப்போக முடியாது. நோய் கட்டுப்பாட்டிற்குள் வராமல் டாக்டர் விடுவிக்க மாட்டார். எல்லா உயிர்களிலும் எறும்பிலும் இறைவனை காணும் நிலையும் சில வேளைகளில் எனக்கு வருவதுண்டு. இந்த நிலையில் ஏதாவது ஒரு பிராணி இறப்பதைக் கண்டால் அதன் உடல்தான் அழிந்தது என்று ஆறுதல் ஏற்படுகிறது. ஆன்மாவிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. சில விசேஷ காலங்களில் ஆடு பலியிடுவதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது. ஆனால் எல்லா காலங்களிலும் கூடாது. எனது இப்போதைய நிலையில் பலியிடுவதை என்னால் நின்று பார்த்து கொண்டிருக்க முடியாது. காளிக்கோவில் பிரசாத மாமிசத்தை உண்ணவும் முடிவதில்லை. தேவி கோபித்து கொள்ளக்கூடாதே என்ற பயம் காரணமாக அதை கையால் தொட்டு தலையில் வைத்துக் கொள்கிறேன். அதிக ஆராய்ச்சி நல்லதல்ல. அன்னையின் பாத கமலங்களில் பக்தி இருக்குமானால் அதுவே போதும். அதிக ஆராய்ச்சி குழப்பத்தையே உண்டாக்கும். குளத்தின் மேல்மட்டத்தில் உள்ள தண்ணீரை குடி, அது தூய்மையாக இருக்கும். அடிமட்டத்தில் கையை விட்டு கலக்கினால் தண்ணீர் கலங்கிவிடும். எனவே அவளிடம் பக்திக்காக பிரார்த்தனை செய்.